கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2:12. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். நிறைவான பலனை கொடுக்க போகிறார். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாத பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள். எனவே கர்த்தருக்குள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள். அவர் பாதத்தில் காத்திருங்கள். ரூத்தை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அப்படியான ஆசீர்வாதம். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தின் ஆசீர்வாத பலனை தரப்போகிறார். அநேக ஆண்டுகளாய் நல்லதொரு வேலையில் இல்லையே என்று அங்கலாய்த்து இருக்கும் தம் மக்களுக்கு கர்த்தர் சிறப்பானதொரு வேலை வாய்ப்பினை வழங்கப் போகிறார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வேத வசனம் உங்களில் நிறைவேறப் போகிறது. தங்கள் சரீர பலவீனத்தை குறித்து கவலை அநேகருக்கு உண்டு. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று வாக்குறுதின தேவன் உங்களுக்கு நிறைவான பலனை தரப்போகிறார். காண்டாம் மிருகத்துக்கொத்த பலனை கர்த்தரால் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவின் கிருபையால் ரட்சிப்பின் நிறைவான பலனை பெறப்போகிறார்கள். புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற வாஞ்சையில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் புதிய வழி வாசல்களை திறக்கப் போகிறார். கடன் பாரம் மற்றும் வேண்டாத பிரச்சனைகள், துன்பம், துயரம் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும். நிறைவான பலனால் சூரியனை கண்ட பனி போல் மறைந்தே போகும். கர்த்தர் தம் மக்களுக்கு வாக்கருளின நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய சுலபமான ஒரு காரியம், இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று அவர் பாதத்தில் அடைக்கலமாகி விடுவதுதான். நம்முடைய பிரயாசம் நமக்கு எந்த விதத்திலும் பலன் தராது. ஆனால் இயேசுவால் எல்லாம் கூடும். அவரின் செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் புகும்போது சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போகிற கர்த்தர் தடைகளை நீக்கி உங்களுக்கு பூமியில் நடந்து போவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களின் எந்த காரியங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை நீக்கி போகின்ற வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். மனிதனுடைய வாழ்க்கையில் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. போராட்டத்தில் தடைகள், இழப்புகளை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டும் வேண்டாத பகைகள், கசப்புகள், என்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் ஏதோ ஒன்றுக்காய் பெற்றுக்கொள்ள நினைத்து ஓடிக்கொண்டும் அவைகளினால் பயன் இல்லாது சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களே, சூழ்நிலைகளின் மத்தியில் சுயத்தை நம்பியோ மனிதத்தை நம்பியோ இல்லாமல் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ற கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து அவரே விடுவிக்க இருக்கிறார். அற்புதங்களை காண்பீர்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசுவா கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் வழி நடத்தி செல்லுகிற வேளையில் அவர்கள் கடற்கரைய யோர்தான் நடுவிலே தடையாக காணப்படுகிறது. கரைபுரண்டு சத்தத்தின் மத்தியில் என்ன செய்து தடுமாறி நிற்கின்றனர். இயற்கையாகவே
யோர்தானில் அறுப்பு காலம் தொடர்கிறது என்றாலே வெள்ளத்தின் சீற்றம் அதிகமாக இருப்பது வழக்கமான ஒன்றாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். உலகத்தாரின் பேச்சுக்களான சாத்தியமே இல்லை என்ற வார்த்தையை விசுவாசியாமல் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்று கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரால் செய்யக்கூடிய காரியம் என்பதை நம்பினான். கர்த்தர் யோசுவாவின் விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்டார். தம் ஜனங்களுக்காக மனம் இறங்கினார். சொன்னதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தம் ஜனங்களை காணாமல் பிரவேசிக்க பண்ணும் பொருட்டு சீரிப்பான் வருகின்ற வெள்ளத்தை தம் வல்லமையினால் தடுத்து நிறுத்தினார். இரண்டு பக்கமும் தண்ணீரை குவித்து நிற்கும்படி செய்தார். இஸ்ரவேலர்கள் யோர்தான் கடந்து தீரும் மட்டும் யோர்தான் வழிவிட்டது என்று நாம் வாசித்தருகின்றோம். என் கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்களின் வாழ்க்கையில் வாக்கு பண்ணி வைத்திருந்தாலும் அதனால் பிரவேசிக்க முடியாமல் அநேக தடைகள் யோர்தானின் வெள்ளத்தை போன்றும் சீரிப்பாய்ந்து வரும் தண்ணீரின் வேகத்தை போன்றும் அடுத்தடுத்து பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், விரக்திகள், மண்காயங்கள் என்று கடந்து செல்ல வழி தெரியாமல் இருப்பீர்களானால் அசைக்க முடியாத விசுவாசத்துடன், நம்பிக்கையுடன் தேவனால் செய்யக்கூடிய அதிசய காரியம் ஒன்று என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களின் தடையான சூழ்நிலைகளை வழிநோக்கி போகும்படி செய்வார். விழுந்து பார்த்ததோ அவைகளை வெற்றிக்கான பாதைகளாக மாற்றுவார். ஆகவே இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலக்கமடையும் கர்த்தரையே சார்ந்திருங்கள். அவர் படைத்த சத்துவங்களை எல்லாம் தன் நிலையில் அப்படியே நிற்க செய்தவர். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்தவர். தாம் படைத்த பறவைகள், விலங்குகளுக்கும் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படி இருக்கும்படி செய்தவர். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடின சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தடைகளை நீக்கி முன்னணியில் நடந்து போவார். ஆமேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்திலே இயேசு உங்களோடு கருத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் 28வது வசனம் வாசிக்கலாமா? ஆகையால் அவன் கர்த்தர்க்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாள் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அண்ணா இல்லைங்களா? ஜெபம் இன்னைக்கு நமக்காக பண்றோம் இல்லைங்களா? எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க, இந்த உலகத்துல வாழ்வதற்கான ஆதாரத்தை கொடுங்க, கனல் இல்லாம வாழ உதவி செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுங்க, வேலையை கொடுங்க, வீட்டை கொடுங்க, திருமணத்தை கொடுங்க. இதுதான் ஜெபம் இல்லைங்களா? ஊழியத்தை கொடுங்க, ஊழியத்துல ஆத்துமாக்களை கொடுங்க. இதுதான் பெரும்பாலும் ஜெபம். இதுதான் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துல ஜெபம் இப்படிதான் சுத்தி வருதுங்க. ஆனா இங்க ஒரு வித்தியாசமான ஜெபத்தை நம்மளால பார்க்க முடியும். அண்ணால் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்காக நான் வளர்த்துருவேன் அப்படிங்கிறா. உன் சன்னிதியில வைத்து நினைச்சிருவேன், உமக்கு ஒப்பு கொடுத்துறேங்கிற, உமக்காக இல்ல உமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜெபிக்கிறேன். என்ன ஒரு அருமையான விண்ணப்பம் பாருங்க. இப்படி நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? எனக்கு இதை கொடுப்பீரானால் இது உமக்காக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நம்ம எதுக்காவது இப்படி ஜெபிச்சிருப்போமாங்க? யோசிச்சு பாருங்க. அப்படி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஜெபங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புறார். ஆனா இன்னைக்கு எல்லா மனுஷர்களும் தனக்காகவும் தன் பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியங்களுக்கு இப்படி ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? நீங்க நினைக்கலாம் ஊழியத்துக்கு தானே, அது அவருக்காக தானே. இல்ல, இப்படி செஞ்சிருக்கிறோமா, உமக்காக நான் இதை செய்வேன் அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புறார். அதுக்கு ஏலி ஒரு பதில் சொல்வார் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது, ஏலி எல்கானாவையும் அவள் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ
கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தருக்குன்னு சாமுவேலை ஒப்பு கொடுத்ததுனால இந்த ஸ்திரீயால யார் ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களால இன்னும் சந்தானம் பெருகும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாருங்க. அப்ப கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற காரியத்துல கர்த்தர் நம்மை வெறுமையா விடாம திரும்ப அதற்கான பலனை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளைகள், சாமுவேலுக்கு அப்புறம் அன்னாளுக்கு பிறந்த பிள்ளைகள் இல்லைங்களா? இன்னைக்கு சாமுவேல் எங்க இருக்கிறாங்க? ஆலயத்துல இருந்துட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நான் கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுத்திருக்கேன். முதல்ல என்ன நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னா, என்னுடைய சுயம், என் பெருமை, என் பேச்சு, என்னுடைய ஆக்டிவிட்டி, இதுதான் நான் பெருசா நினைக்கிறேன்னா, இல்லை என்ன முழுசா நான் கர்த்தருக்குன்னு டெடிகேட் பண்ணியிருக்கிறேன்னா, என்ன மட்டும் இல்ல என் பிள்ளைங்களை நான் டெடிகேட் பண்ணியிருக்கிறேனா, இல்லை இனி நான் பிறக்க போற பிள்ளையை டெடிகேட் பண்றேனா, இல்லை என் குடும்பத்துல கிடைத்த ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுத்திருக்கேனா? யோசிச்சு பாருங்களேன். அப்படி கொடுத்துட்டா அதற்கு பதில் திரும்ப கர்த்தர் தருவார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால இன்றைக்கு தைரியமா தெய்வ சமூகத்துக்கு வந்து நீங்க அவர்கிட்ட அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவருக்குன்னு ஒப்பு கொடுங்க. உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்க ஊழியத்தை அவருக்குன்னு ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஈவன் காணிக்கைகளை அவருக்குன்னு ஒப்பு கொடுங்க. அவர் அதுல இருந்து பெருக்கத்தை கட்டளையிடுவார். நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. கர்த்தருக்கென்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பெருக்கத்தை காண செய்வீங்கன்னு எங்க கூட பேசியிருக்கீங்க. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அதுவரே நாங்க பயப்படக்கூடாது. உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்க நாங்க ஒரு நாளும் கலங்கவோ பயப்படவும் கூடாது ஆண்டவரே. அப்படியே எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். இது கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. மகிழ்ச்சி அடைகிறேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 1ஆம் தேதி 9வது மாசம் 2025ஆம் ஆண்டு. கடந்த மாசம் முழுவதாக கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நடத்தி வருகிற அன்பு இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் வேதம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தான் இந்த நாட்களிலே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைய நாட்களிலே நாங்கள் மனுஷருக்கு பயப்படுவோமா இருந்தால் அது கண்ணியை வரவிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலேயே தேவன் நமக்கு செய்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், திட நம்பிக்கை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு நாங்கள் இன்றைக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி பயப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு திட நம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல, இரண்டாவதாக அந்த பயப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களிலே நம்மை இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே நமக்கு உண்டாக வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருப்பதனால் நாங்கள் முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பெருக வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் என்றைக்கு பயப்பட வேண்டும் என்று இந்த நாட்களிலே நினைக்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்குள்ளே ஒரு திட நம்பிக்கையை உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையை தேவன் ரெண்டு பிரிவாக இந்த நாட்களிலே ரெண்டு பிரிவாகவும் ரெண்டு ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது, நமக்கு ஒரு திட நம்பிக்கையை ஆண்டவர் உருவாக்குகிறார். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த அடைக்கலத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் வளர்க்கப்படுகிற வேளையிலே உலகம் கேட்டுக்கு போகிற வழியிலும் உலகம் இந்த நாட்களிலே தீமையான வழியிலும் இந்த நாட்களிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சமாதானம் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். அங்கே பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இல்லை. பிள்ளைகள் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அங்கும் இங்குமாக இந்த நாட்களிலே பெற்றோர்கள் கீழ்ப்படியாதபடி இந்த நாட்களிலே இருக்கிறதற்கு முக்கியமான காரியம், பெற்றோர்கள் அங்கே கர்த்தருக்கு பயப்படுவதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே தேவன் ஒரு திட நம்பிக்கையை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவரே அந்த குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனா இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த மாசத்தின் முதலாவது நாளிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களிலே எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு ஒரு திடநம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே. அதனால இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுவோமா இருந்தால் நம்முடைய வழிகளை பிள்ளைகள் இந்த நாட்களிலே பின்பற்றுவார்கள். அப்பொழுது தேவன் அங்கே பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் அங்கே அடைக்கலத்தை கொடுத்து தேவன் இந்த நாட்களிலே நடத்த இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற, வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே நிறைவாக இந்த புதிய மாசத்தில் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.